+2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் எக்ஸசைஸ் 25 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 25. இப்போ நான் போட போகிறது ஒர்க்கிங் நோட்டு தான். ஓகே, சரி. சுந்தர் அண்ட் சுரேஷ் ஆர் பார்ட்னர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2 கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்குது. சரி, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கவனிக்கணும் பார்க்கத்தானே வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரல் ரிசர்வ், ஸோ இட் வில் கோ டு ஓல்டு பார்ட்னர்ஸ். அதே மாதிரி ஒர்க்மேன் ஃபண்ட் என்ன ஆகும்னு தெரியாது. ஓகே, மற்றதெல்லாம் நார்மல் தான். சரி, they decided to admit Sukumar into partnership for 1/4 share. Okay, Sukumar has to bring 30,000 as capital. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன, சுகுமார் இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, அதாவது இங்கே கொஸ்டின்லேயே எழுதிக்கலாம் நீங்கள். சுகுமார் has to bring 30,000 ப்ளஸ் 30,000 போட்டுவாங்க. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டபுள் என்ட்ரி. His share of goodwill is valued at 5,000. Oh, he could not bring cash. He could not bring cash. Now, you have to debit new partner and credit old partners in sacrificing ratio. Sacrificing ratio கொடுக்காதனால you can assume old ratio is same as sacrificing ratio. Okay, yeah? Okay. எவ்வளோ 5,000 rupees-ஆ? அப்போ சுகுமாரை டெபிட் பண்ணணும், கரெக்டாக? இப்போ சுகுமார் அக்கௌண்ட்டு -5,000 ஆகும். நான் இது லைபிலிட்டி சைடில் இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. -5,000. அப்போ சுந்தருக்கு +3,000, சுரேஷ்க்கு +2,000. ஓகே, the stock to be valued at 20,000. stock value 25,000 இருக்குது, -5,000. கரெக்டா? ஓகே, furniture to be depreciatedனா விலை குறையிறது by 2,000. furniture -2,000. ஓகே, building to be அதுவும் depreciatedா? ஓகே, by 20%. ஸோ இதுவும் லாஸ். 20%னா -8,000. ஓகே, ஸோ ப்ரிப்பேர் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு இது போடலாம். ஸோ இப்போ வாட் இஸ் ரிவாலுவேஷன் லாஸ்? -15,000. Then we have to transfer to old partners. Into 3:2. 3:2 னா 5. So 10,000 and 5,000, correct? So -10,000 -5,000. Okay, clear. Okay, then general reserve பற்றி எதுவுமே சொல்லல. அப்போ we should completely transfer to old partners. அது சொல்லினாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ +6,000 +4,000. ஓகேயா? ஒர்க்மேன் ஃபண்ட் அதுவும் எதுவும் சொல்லலை. அப்போ அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 15,000 இன்ட்டு 3/5னா 9,000 வரும், கரெக்டாக? +9,000. ஓகே, இது வந்து +6,000. ஓகேயா? எஸ். இப்போ நம்ம கரெக்டாக இருக்க பார்த்துடலாம். முக்கியம் அதுதான். சரி, ஃபஸ்ட் என்னது? சுகுமார் டு பிரிங் கேபிட்டல், ரைட்? ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் குட்வில். குட்வில் இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டோம். இங்கே நான் ரெட்டில் போட்டுறேன். ஓகே, எஸ். இந்த தேர்டு வந்து ரிவாலுவேஷன் 15,000. அதை இங்கே மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, தென் ஃபோர்த் வந்து ஜென்ரல் ரிசர்வ். ஓகே, ஃபோர்த். தென் ஃபஸ்ட்டு ஒர்க்மேன் ஃபண்ட். இப்போ நம்ம டோட்டல் பண்ணால் இட் ஷுட் டேலி. அப்படியே நீங்களும் கொஸ்டினில் போட்டுக்கலாம், கொஸ்டின் பேப்பரில் சைடில். ஸோ ஒர்க்மேன் ஃபண்ட் will be 0, ஜென்ரல் ரிசர்வ் 0, creditors will be same as 50,000. Sukumar will be 30 minus 5, 25,000. Okay, Suresh will be 20. Okay, plus 6, 26, 28, 32. 32ல 5 போச்சுன்னா 27,000. ஓகே, சுந்தருக்கு வந்து 30 plus 9, 39, 45, 48, 38,000.
ஓகேயா? ஓகே, இந்த பக்கம் 40 minus 8, okay, 11,000, 20,000, data same, bills receivable same amount, cash 30 plus 18, so add பண்ண அனுப்பிச்சுவாங்க. 0 0 0 4 12 17 18 20 6 7 8 10 11 14. ஓகே, இங்கே வரல பாருங்க. 8 plus 15 20 2 27 9 14. Yes, very good, correct. Okay, so revaluation loss 15,000, capital Sundar 39, இது தப்பு, இதுதான் கரெக்ட். 39 26. ஓகே, Sukumar 25, then balance sheet total 1,40,000, 1,40,000. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் நோட் போட்டுருவாங்க. இதுக்கு ஒரு சுந்தர் செக் பண்ணிடுறேன். சுந்தரது 30 10 minus 1 20. ஓகே, 20 ப்ளஸ் டெஃபினட்டாக 29 ப்ளஸ் 9 38 தான் கரெக்ட். 38 தான் கரெக்ட். 27 கரெக்ட். இது தப்பு, தப்பு. ஓகேயா? ஸோ இது எக்ஸசைஸ் 25. இதே மாதிரி ஒர்க்கிங் நோட் போட்டுருவாங்க. நம்ம நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இஃப் யூ ப்ரிப்பேர் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேயா? தேங்க்யூ.